ஒரு நினைவு தான். இன்றைய தினம் நாம் கொண்டாடுகின்ற பாலம்மா கசி ஒரு நினைவு தான். இயேசுவும் ஒரு மெமரி தான், எங்கள் அம்மாவும் ஒரு மெமரி தான், உயிர்ப்பும் ஒரு மெமரி தான். அப்போ எல்லாரும் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நினைச்சோம்னா போதும், அதுதான் உயிர்ப்பின் அனுபவம். ஆகவே நமது குடும்பத்தில் நமக்கு முன்னாடி இந்த ஊரில் செத்தவங்க எல்லாமே ஒரு நினைவு தான். அப்படின்னு சொல்லும்போது அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உயிர்ப்பும் ஒரு நினைவு தான். அன்பிற்குரியவர்களே, அருமையான காலம் இது, உயிர்ப்பின் காலம். கடவுள் எல்லோருக்கும் அந்த உயிர்ப்பை கொடுக்க வேண்டும். முக்கியமாக நமது நாட்டிலே தேர்தல்கள் வருகின்றன. இந்த நாட்டை உயிர்ப்பிக்க வேண்டும். எத்தனோ நிலைகளில் இந்த நாடு இறந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் அந்த உயிர்ப்பின் செய்தியை நாம் ஓட்டு போட்டு இந்த மக்களுக்கு அறிவிக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். எனது அனுபவத்தில் எங்கள் அம்மா ஒரு நாள் கூட, ஒரு டைம் கூட ஓட்டு போடாமல் இருந்தது கிடையாது. படிக்கவில்லை, இருந்தாலும் ஓட்டுன்னா கரெக்டாக போய் அவங்களும் எங்கள் அப்பாவும் கரெக்டாக போய் ஓட்டு போட்டதை நான் நினைத்து பார்க்கிறேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்வது, அவங்க எல்லாமே கேரண்டி தான், ஷோராக தான் பேசுவாங்க. சும்மா சந்தேகம்லாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். கடவுள் யாருன்னு தெரியும், எங்கே இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எல்லாமே தெரியும். ஸோ அவங்க சொல்லுவாங்க, அவங்க நம்பினதை தான் இன்றைக்கி விபரீதத்தில் நாம் வாசித்தோம். எனது தசையை தின்று அந்த ரத்தத்தை குடிப்பவன் நானும் வாழ்வான். அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. அதுதான் அவங்களுடைய விசுவாசமே. ஒரு நினைவு, அதை நினைச்ச அந்த இயேசுநாதர் சொன்ன நினைப்பை அவர்கள் வாழ்க்கையில் தனது நினைப்பாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே கடைசி வரைக்கும் திருப்பலி நன்மை வாங்கிறதுல ரொம்ப விசுவாசமாக அவங்க இருந்தாங்க. கடைசியாக கூட திருப்பலிக்கு வரத்துக்கு ரெடியானாங்க. ஆனால் இயேசுநாதர் வேணாம், இந்த திருப்பலிக்கு வேணாம், நீ அங்கே நடக்கிற ஒரு திருப்பலி அங்கே வந்துரு சொல்லி அதே சனிக்கிழமை ராத்திரி போனவங்க அந்த திருப்பலியில் போய் அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த நினைவு அந்த நினைவாக மாறியது. ஸோ இதைத்தான் நாம் கொண்டாடுகிறோம் இந்த உயிர்ப்பின் காலத்தில். நிறைய நினைவுகளை உருவாக்குங்க. கட்டாயம் உங்கள் வாழ்வில் நீங்கள் வளத்தை காண்பீர்கள், மகிழ்ச்சியை கண்டும்.